அடுத்தது இந்த ஜுசு நிறைவு பெற போகிறது 275 276 280. இதில் அல்லா தஆலா சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து, அதாவது மறுமையில வணங்கியவர்கள் வணங்கப்பட்டவர்களை பற்றியான செய்தியை திரும்ப நினைவுபடுத்தினால், அப்புறம் பொதுவாக யாரெல்லாம் இறைவனை நிராகரித்து அல்லாஹ்வின் பாதை விட்டு மற்றவர்களையும் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதாபுக்கு மேல அதாபை நாம் அதிகப்படுத்தும். ஏன்னா தாங்களும் வழிகிட்டு பிறரை வழிகெடுப்பதனால அவர்கள் அதை சுவைத்துக் கொள்வார்கள் என்று அல்லா சொல்றான். அதே மாதிரி நாளை மறுமையிலே அனைவரும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கான சாட்சியாளர்கள் கொண்டு வரப்படுவார்கள். வஜீனாபிக ஷஹீத் அலஹவுலா நபிய உண்மை அனைவருக்குமான சாட்சியை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லா சொல்றான். சூரா நிசாவுடைய 41வது வசனத்திலையும் 41வது வசனத்தை இதை நம்ம பார்த்தோம். இங்கே அல்லா சொல்றான். அடுத்து நபியே மீது நாம் எப்படிப்பட்ட வேதத்தை இறக்கியல இருக்கிறோம், சிபியான லிக்குல்லிஷை அனைத்துக்கான தெளிவு அதில் இருக்கு. ஒவ்வொன்றுக்குமான தெளிவு அந்த குர்ஆனில் இருக்கிறது. ஹுதா நேர்வழியாக, ரஹ்மா அருளாக, புஷ்ரா நற்செய்தியாக அலில் முஸ்லிமீன் என்ற அதனுடைய 4 பண்பு இங்கே சொல்றான். அப்புறம் அடுத்த ஒரு வசனம், இந்த வசனம் ரொம்ப பிரபலமான வசனம், 90வது வசனம் சூரா நஹல்ல. என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் அல்லாஹ் தஆலா உங்களை நீதமாக நடக்க வேண்டும், உபகாரமாக நடக்க வேண்டும் என்று அவரவருக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும், பாவகரமான விஷயங்கள், மானக்கேடான விஷயங்கள், தவறான விஷயங்கள், அத்துமீறக்கூடிய விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். யஹீதுக்கும் நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்று உபதேசிக்கிறான் என்ற இந்த உபதேசிக்கூடிய வசனம். அதனால தான் ஜும்மா உபதேசத்தில் இந்த வசனம் இடம்பெற செய்கிறது. ஹைர், அடுத்து அல்லா தஆலா சொல்றான், என்றைக்குமே அல்லாஹ்விடத்தில் சேர்ந்த ஒப்பந்தத்தை நீங்க மீறாதீங்க. அதாவது அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வோட தூதருக்கு நம்ம கட்டுப்படணுங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்த உடன்படிக்கை. இது என்னைக்குமே நீங்க மீறாதீங்க. அல்லாஹ்வுக்கு செய்த சத்தியத்தை நீங்கள் முறிக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுக்கு உதாரணத்தை அல்லா தஆலா சொல்லும் போது, இந்த பெண்ணு மாதிரி நீங்க ஆயிராதீங்க. எந்த ஒரு பெண் வந்து அழகான முறையில் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, முடிச்சு போட்டு அவங்க கட்டினாங்க. அதுக்கப்புறம் கட்டிட்டு அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவுத்து விட்டுட்டாங்க. அப்போ எந்த பிரயோஜனம் இல்லை. கஷ்டப்பட்டு போட்ட முடிச்சு எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டாங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செஞ்சு விட்டு அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு வாழ்ந்துட்டீங்கன்னா எந்த புண்ணியமும் மறுமையில இல்லை, நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. அடுத்த அல்லா தஆலா பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்கேயே சொல்கிறா. 276 கடைசி இடத்துல, அல்லாஹ் நாடி இருந்தால் லஜாலுக்கு உம்மத்த வாஹித், அவங்க ஒரே சமூகமாக எல்லாரையும் கட்டுப்பட்டவர்களாக ஆக்கியிருப்பான். ஆனால் வழிகெடுக்கக்கூடியவர்கள் வழிகெட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வால் நேர்வழி கொடுக்கப்பட்ட நேர்வழியில் இருக்கிறார்கள். நாளை மறுமையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்க என்றால் அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். அடுத்து 277 அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கை நீங்க அற்ப சுகத்துக்காக, அற்ப காசுக்காக விட்டுறாதீங்கிறான். விற்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ அல்லாஹ்விடத்தில் உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா உலக ஆதாயத்துக்காக தானே, உலக வாழ்க்கைக்காக தானே நம்ம அதை வித்துடுறோம். அதெல்லாம் எப்படி அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. இன்னொன்னு, உலகத்துக்காக தான் விட்டுடுறோம். அப்போ அந்த உலக வாழ்க்கை நீடிக்கக்கூடியதா அப்படின்னா இல்லை. மா இந்தக்கும் என்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எதா இருந்தாலும் அது அழியக்கூடியது. பதவியோ, காசு பணமோ, என்ன மோகமோ, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆதாயங்களோ, பொருட்களோ, அதெல்லாம் அழியக்கூடியது தானே. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதான் நீடித்து இருக்கக்கூடியது, நிரந்தரமானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக யாரெல்லாம் பொறுத்து இருந்தார்களோ அவர்களுக்கான கூலி நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கும். யாராக இருப்பினும், ஆணோ பெண்ணோ, யாராக இருப்பினும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அவர்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை, ஃபலனுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, தூய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ வைப்போம். நாளை மறுமையில் சிறந்த உன்னத கூலியை அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஒரு பிரபல்யமான வசனம், இந்த வசனத்தை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஈத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் எப்பொழுது குர்ஆனை ஓத ஆரம்பித்தாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கற்றுத்தரான். 98வது வசனமா இது இடம்பெறுது 277வது பக்கத்துல. அப்போ குர்ஆன் ஓதுனா அவுது பில்லாஹ் ஓத வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. அப்படி ஓதும் போது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அந்த ஷைத்தானுக்கு உங்கள் மீது எந்த விதமான ஆதிக்கமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அவனை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீதே அவன் சற்று அதிகாரம் செலுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹைர், அதே மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தினுடைய இடத்துல வேற ஒரு வசனத்தை மாத்தினா உங்களை பொய்யர்னு சொல்லிடுறாங்க. அப்போ பொய் சொன்னீங்களா நேற்று வரைக்குங்கிறாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய சட்டம் தான், இதுவும் அல்லாஹ்வுடைய சட்டம், நீ அவங்க புரிஞ்சுக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 10வதுக்கு இந்த வேதம் என்பது நீங்களாக புனைந்து சொல்லக்கூடியதல்ல. குல் நஸ்ஸலஹு ரூஹல் குதுஸ் மிர் ரப்பிக், உமது இறைவன் தரப்பிலிருந்து ரூஹல் குதுஸ் எனக்கூடிய ஜிப்ரீல் கொண்டு வந்த சட்டங்களாகும் என்று நபி நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. ஹைர், அடுத்து 278 அல்லாஹ் சொல்லக்கூடியது அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிறிஸ்தவரிடத்தில் சென்று பேசிட்டு வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அவர் ஒரு திறமையான கிறிஸ்துவர், அதனால அவர் தான் இந்த குர்ஆன் இவருக்கு இத்தனை நாளா சொல்லி கொடுத்தாரு போல, அவர்கிட்ட கேட்டு தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதனை இவர் பொய்யை அடிச்சு விடுறாரோ அப்படின்னு சொல்லி மக்கள் மனசாட்சி இல்லாம பேசினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார்கிட்டேருந்து கத்துக்கிட்டு வந்தாருன்னு இவங்க சொல்றாங்களோ அவர் அஜமி,
அஜமி, அவர் அரபி அல்லாதவர். வஹாதா லிசானுன் அரபியும் முபீன், ஆனா இது தெளிவான தூய அரபி மொழியிலான குரான். அப்ப அரபி தெரியாதவர் கற்றுக் கொடுத்து இந்த முகமது ஸல்லல்லாஹு சொல்றான்னு இவங்க சொல்றாங்களா? இதுல கூட ஒரு நியாயம் இல்லை என்றால் அதெல்லாம் சொல்றான். அடுத்ததாக அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்றான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமான், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட பிறகும் இறைவனை நிராகரிப்பாரோ அவருக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு, அல்லாஹ்வுடைய கோபம் உண்டு. ஆனால் அதில் ஒரு விதிவிலக்க சொல்றான். அதாவது அவரை நிர்பந்தித்து நான் உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்லி, அல்லது அவர்களை நிர்பந்தித்து யாராவது நீ ஈமானை விட்டு விட்டேன் என்று சொல்லுன்னு சொன்னா மனசுல ஈமானை வச்சுட்டு ஒருத்தர் வெளி வார்த்தையை சொல்லலாம் அவர் தாக்கப்படுவதனால. ஆனா சத்தியம் தெளிவான பிறகு ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் அவருக்கு நிரந்தரமான நரகம் உண்டு அல்லாஹ் சொல்லிட்டு, ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு சிலர் இறை நிராகரிப்புக்கு போறாங்க? காரணம் அல்லாவே சொல்றாங்க, அதுக்கு என்னவும் இஸ்தஹபுல் ஹயத துன்யா அலல் ஆখিরা, மறுமையை விட, மறுமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சது இருந்தாலும் உலக ஆசை விட்டு கொடுக்க முடியல. இல்லை நான் உலகத்துல விபச்சாரம் செஞ்சுக்கிறேன், உலகத்துல நான் எல்லா அநியாயம் செஞ்சுக்கிறேன், உலகத்துல நான் அனுபவிச்சுக்கிறேன், அது எப்போ வர்றது, மறுமை வருமோ வராதோ, இல்லை வந்தாலும் எனக்கு அது பின்னாடி, எனக்கு இப்போ உலகம் வேணும் அப்படின்னு உலக ஆசையின் காரணத்தினால தான் எல்லாம் பாவம் செய்யறாங்க. உண்மையான ஒரு ட்ரூ ஃபேக்ட் அல்லாஹ் இதை சொல்றான். ஹைர், அதனால் அவங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், செவிகளில் அல்லாஹ் திரையிட்டு விட்டான், பார்வைகளிலும் செவிகளிலும் அல்லாஹ் முத்திரையும் திரையும் ஏற்படுத்தி விட்டான், அவங்க பார்க்க மாட்டாங்க, மறதியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதனால் இவர்கள் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் சொல்றான். இந்த மாதிரி நிறைய இடத்துல வருதுல, முத்திரையிட்டு விட்டான். ஏன்? உலகத்துக்காக மறுமையை வேணுக்குனே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அதனால முத்திரையிட்டு விட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து 279 அல்லாஹ் இன்னொரு உதாரணத்தை சொல்றான். அதாவது ஒரு கிராமத்தை போன்ற ஒரு உதாரணம். அவங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்ந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய அஸாப் அவர்களுக்கு ஏற்பட்டு பசி பட்டினி சிரமம் என்ற நிலைக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள். இப்படிதான் அல்லாஹ்வுடைய நேமத்தை அடைந்தவர்கள் நேமத்துக்கு நன்றி செலுத்தாம அது அல்லாஹ்வால் பிடுங்கப்பட்டு அபாய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அடுத்து மூமின்களை பார்த்து, உலக மக்கள் அனைவரையும் பார்த்து சொல்றேன், ஃபகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா, அல்லாஹ் அந்த உலகத்தில் கொடுத்திருக்கக்கூடியவற்றிலிருந்து ஹலாலான தூயவற்றை மட்டும் நீங்க சாப்பிடுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சிலர் சிலதை தங்களுக்கு தாங்களே ஹராம் ஆக்கிக்கிட்டாங்க. இது எங்களுக்கு ஹலால், இது எங்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி ஆக்கிக்கிட்டாங்க. இது தவறான ஒன்று. அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய் உரைக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஹராம் ஆக்கல. ரத்தத்தையும் பன்றின் மாமிசத்தையும் அதே போன்று அல்லாஹ் அல்லாத பேரில் அறுக்கப்பட்டதையும் தானாக இறந்தவர்களை மட்டும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராம் ஆக்கியிருக்கேன், மற்றது அல்லாஹ் உங்களுக்கு ஹராம் ஆக்கல. நீங்களா அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அடுத்த பக்கம் 280வது பக்கம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டு அந்த ஜுசு 14வது ஜுசு முடிய போகிறது. யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அல்லாஹ் ஹோப் கொடுப்பான்ல, இங்கே அல்லாஹ் ஹோப் கொடுக்குறேன். யாரெல்லாம் தங்களது ஆன்மாவுக்கு அநீதி இழைத்து விட்டு தவறுகள் செய்து விட்டு அவர்கள் அறியாமல் செய்ததாக அவர்கள் கருதி அல்லாஹ்விடத்தில் மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி வாஸ்லஹு தங்களை சரி செய்து கொண்டால் அல்லாஹ் அதற்கு பிறகும் அல்லாஹ் கஃபூராக ரஹீமாக இருக்கிறான், மன்னிக்கக்கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி ஒரு செய்தி சொல்லி இந்த சூரா முடிச்சிடறான். இப்ராஹிம் கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு இறை நல்லடியராக, அவர் நேரான மார்க்கத்தின் மீது நிலைத்திருந்தார். அவர் ஷிர்க் செய்யக்கூடியவராக இல்லை. ஷாக்கிரல் யன்உமிஹி, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த சூறால நிறைய நியமத்துகளை பத்தி சொல்லி நன்றி செலுத்த மாட்டீங்களா அல்லாஹ் தஆலா கேட்டான்ல, கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு சிறந்த நன்றிக்குரிய அடியாராக இப்ராஹிம் அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அவருக்கு அல்லாஹ் அந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்தா மறுமையில் நல்லடியார்களோடு அவரை அல்லாஹ் தஆலா சேர்த்துக்கொள்ள போகிறான். அந்த இப்ராஹீமை பற்றி பேசக்கூடிய நீங்கள் அவரை முழுமையாக பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒரு தாவா சம்பந்தப்பட்ட ஒரு வசனம், நபியே உதுஉ இலா சபீலி ரப்பிக். எப்படி ஹிஜ்ர் சூரா கடைசியில் அல்லாஹ் நபியை பார்த்து பேசி அப்படி சூரா முடிச்சு, அதே மாதிரி நஹல் சூரா கடைசியில் அல்லாஹ் நபியை பார்த்து பேசிட்டு முடிக்கிறான். நபியே உதுஉ இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நபியே மதிநுட்பத்தை கொண்டு அழகான உபதேசங்களை கொண்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை நீங்க அலையுங்க. வஜாதில்ஹும் பில்லதி ஹஸன், அழகான முறையில் வேணா தர்க்கம் புரியுங்க, வீண் விவாதம் செய்யாதீங்க, அழகான தர்க்கம் புரிஞ்சு அவங்கள்ட்ட நல்ல கேள்விகளை கேட்டு அவங்கள மடக்குங்க, இப்படி அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க வைங்க என்றால் அதில் சொல்லிட்டு, உங்களுக்கு நிறைய அத்துமீறல்கள் நடந்தால் உங்கள் மீது மூமின்களாக உங்கள் மீது அத்துமீறல்கள் நடந்தால் நீங்க பதிலுக்கு அடிக்கலாம், இருந்தால் நீங்க பொறுத்துக்கிறது நல்லதுங்கிறான். ஏன்னா மக்கா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துல பொறுமையை தான் எல்லாத்துல அதிகமா சொன்னான். சரி, எனவே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொறுமை எதுவும் வீணாகாது, அதுக்கு கூலி இருக்கிறது என்று எல்லாத்துல சொல்லிட்டு, இன்னல்லாஹ மஅல்லதீன தகவல்லதீன ஹும் முஹ்ஸினூன், நிச்சயமா அல்லாஹ் இறைச்சம் உள்ளவர்களோடும் யார் நல்ல முறையில் அழகான முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடும் அல்லாஹ் உடனே இருக்கிறான், கூடவே இருக்கிறான் என்ற ஒரு செய்தியோடு ஒரு நல்ல ஆறுதலோடு இந்த ஜுஸு நிறைவடைகிறது, இந்த சூராவும் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.